முன்னாள் மாணவர்கள் மாநில செயலாளர் ஜாதி மதங்களை கடந்து ஒரு நல்ல ஒரு மனிதநேயமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய எல்லாருடைய கடமை. இன்னைக்கு நான் எல்லா திருமண நிகழ்ச்சி நான் சொல்றது விஷயம் தான். நான் கல்லூரியில் படிக்கும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சக மாணவர்கள்ட்ட ஒரு உரையாடல் இருக்கும். என்ன அதுனா கட்சி தொண்டர்கள் கல்யாண காரியங்களுக்கு நம்மள அப்பா அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? புரியல, கேட்கல. புதிய கல்விக் கொள்கை தவறான கண்ணோட்டத்தோட மக்களிடம் கொண்டு செல்லப்படுகிறது புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய அந்த கல்விக் கொள்கை அது முற்றிலும் தமிழ்நாட்டுக்கு விரோதமா, தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு விரோதமா இருக்கு. அதாவது மொழி சார்ந்த இது மாத்திரம் கிடையாது, பல்வேறு விஷயங்கள்ல குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய பட்டியலின மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு. உதாரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3வது மொழியை ஏன் கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் அதே கேள்வியை இன்னொரு மொழியை கத்துக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்க. நான் அதே வாதத்தை நான் வைக்கிறேன். என்னன்னா, அவங்க பாஜக தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் கிடையாது. குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலமே தேவை கிடையாதுன்னு சொல்றாரு. ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்றாரு. ஆங்கிலம் என்பது அந்நிய மொழி, ஆங்கிலம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் சொல்றாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகள்ல இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா, அது ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், இல்லாட்டி மருத்துவத்துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் அதை ஆதிக்கம் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமை நமக்கு எப்படி வந்ததுன்னா இருமொழி கொள்கையினாலதான் வந்தது. உங்களுக்கு அந்த இருமொழி கொள்கை இருக்க போய் தான் தமிழும் ஆங்கிலம், அதாவது நமக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்க தமிழ்நாட்டுல தொடர்பு மொழி, இந்தியாவுக்குள்ளேயும் தொடர்பு மொழியாவும் சரி, உலக தொடர்பு மொழியாவும் நம்ம ஆங்கிலம் இருக்கு. அப்படி இருக்கிற உலக தொடர்பு மொழி ஆங்கிலத்தை வேண்டான்னு சொல்லிட்டு அமித்ஷா அவங்க சொல்றாங்க. வட மாநிலங்கள்ல அந்த பிரச்சாரத்தை வைக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்க கூடாது பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. அதை தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அங்கிற கேள்வி நான் பலமுறை வச்சிருக்கேன். அதுக்குண்டான பதில் தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் வரல. அதே கேள்விதான், இன்னொரு மொழியை கத்துக்கிறதுல என்ன தவறுன்னு சொல்றாங்களா, அதே கேள்வி. ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்ற பாஜக என்னங்கிறது என்னுடைய கேள்விதான். எதிர்கட்சிகள் அப்படின்னா சரியான கண்ணோட்டத்தோட தான் இதை கொண்டு போறாங்கன்னு எப்படி எதிர்கட்சிகள் இந்த புதிய கல்விக் கொள்கையை குறித்தான விளக்கத்தை சரியான கண்ணோட்டத்தோட தான் கொண்டு போறாங்க. ஆனா இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதாவது நம்மளுடைய இன்னைக்கு நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மாநிலம், கிட்டத்தட்ட 52 விழுக்காடு இருக்கு. இதே இது மற்ற பாஜக மாநிலங்கள், குறிப்பா வட மாநிலங்களுடைய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட 26-27 விழுக்காடு இருக்கு. நம்மளோட பாதியோட கீழே தான் இருக்கு. அதனால என்ன, நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கல்விக் கொள்கை தான். சின்ன சின்ன குறைபாடுகளே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்க வட மாநிலங்கள் அங்க இருக்கிற பள்ளிகளை போய் பாருங்க, அங்க இருக்கிற மாணவர்களுடைய புலமையை பாருங்க. ஹிந்தி தவிர எந்த மொழியும் தெரியாது. அதே வேளையில அந்தந்த மாநிலங்களுடைய சொந்த மொழி அது இன்னைக்கு மறந்து போயிட்டாங்க. அது எழுதவோ படிக்கவோ தெரியாது. பல வட மாநிலங்கள் இருக்கிற வட மாநில மொழிகள் இங்க அழிஞ்சே போயிடுச்சு. அது காரணம் இந்திய ஆதிக்கத்தினாலதான் வந்திருக்கு. நான் சொல்றது இது மொழி பிரச்சனையை நான் பார்க்கல, மாணவர்களுடைய எதிர்காலம் எதை படிச்சா அவங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிதான் பாக்குறேன். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு கல்வியிலே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு பசங்களுடைய ஒர்க் லோடு, மாணவர்களுடைய சுமை பாத்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு நீங்க காலேஜ் போனீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலுமே கூட நீங்க ஐடி சைடுல கொஞ்ச நாச்சும் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும். அதே மாதிரி மருத்துவத்துறை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீட் வந்திருக்கு. பல்வேறு சுமைகள் இருக்கிற நேரத்துல 3வது மொழிங்கிறது மாணவர்களுக்கு கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா, அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நீங்க தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில இருக்கிற பிற மாநிலங்கள்ல அந்த பிற மொழிகள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான கட்டமைப்பு இருக்கா நம்ம கிட்ட, அதுக்கு உண்டான பொருளாதாரம் இருக்கா? மாணவர்களுக்கும் கஷ்டம், அங்க இருக்க கல்வி அந்த கட்டமைப்புக்கும் கஷ்டம். பிராக்டிக்கலா கிடையாது. இந்திய மொழி எந்த மொழியான கத்துக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்ற உலக மொழிகள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் உலக மொழிகள் கத்துக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த உலக மொழிகளே கத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3 மொழிகள் மும்மொழியை கத்துக்கலாம் நீங்க, ஆனா அந்த மும்மொழியும்
இந்திய மொழியா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த வேற்று நாட்டு மொழிகளாவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம், உலகமயமாக்கல் பத்தி பேசுறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய இளைஞர்களே நீங்க வெளிநாடு போய் இன்னைக்கு வர்த்தகமா இருக்கட்டும், பல்வேறு இதுல போய் நல்லா போய் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு உலக மொழி தெரிஞ்சுக்கிறது நல்லதானது? இதே கேள்விதான். நீங்க ஏன் இந்த மொழியை தான் படிக்கணும்னு சொல்றீங்க? அது மாணவர்கள் விட்டுக்கோங்களேன், நீங்க மாணவர்கள் பெற்றோர்கள் விட்டுக்கோங்க. இதை அரசியலாக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தில் 4 இடங்கள்ல எரிவாயு, அதாவது ஹைட்ரோ கார்பன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த குமரி மாவட்ட எல்லை பக்கத்துல கடல் எல்லையில கிட்டத்தட்ட 27,000 சதுர கிலோமீட்டர் இதுல அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஓஎன்ஜிசிக்கு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனுக்கு அந்த ஒப்பந்தம் போட்ட மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான ஆரம்ப கால பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கடல் எல்லையில மாத்திரம் கிடையாது, கேரளால இது பாதிப்பு. கேரளா சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதை பத்தி பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதை எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்தவித ஒரு திட்டமை பொறுத்த வரைக்கும் அது நாட்டுக்கு பயனுள்ளதா இருந்தா பரவாயில்ல. ஆனா அதே வேளையில அந்த பகுதி மக்கள் அதுங்க பாதிக்கப்படுறாங்களா? சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா? பொருளாதாரம் மாத்திரம் கிடையாது, நீங்க பொருளாதாரம் முக்கியம்தான். அதே நேரத்துல அங்க இருக்கிற அடிப்படை விஷயங்கள், அந்த ஜனங்களுடைய வாழ்வாதாரம். நீங்க இந்த இடத்துல போய் நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்கன்னா அதுல வர என்ன பாதிப்புகள், அங்க மீனவர்களுக்கு உண்டான பாதிப்புகள் என்ன வரும்? நீங்க அதாவது இது எடுக்கிறதுல இன்னைக்கு அடுத்த ஒரு 1000 வருஷத்துக்கு அந்த பகுதியை பாலடைகிற ஒரு சூழ்நிலை வரலாம். இதுக்குண்டான ஒரு ஸ்டடி எடுக்கணும். அங்க இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய கலந்தாய்வு இருக்கணும். அந்த மாதிரி எங்கேயுமே பண்ண மாதிரி தெரியல. நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்களா, நீங்க இங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற அமைப்புகள், மக்கள் அமைப்புகள், அது சார்ந்த மக்கள் கிட்ட நீங்க கலந்தாய்வு செய்து அதுக்குண்டான ஸ்டடி என்ன, என்வாயர்மெண்டல் இம்பாக்ட், சுற்றுச்சூழல் எந்தெந்த விஷயத்துல பாதிக்கப்படும், அது ஆய்வுகள் எடுத்து ஜனங்கிட்ட சொல்லி ஜனங்களுக்கு சரி ஒப்புதல், இது நல்ல விஷயம் தான், இதனால நமக்கு பாதிப்பு கிடையாது, வரும்போது நீங்க திட்டங்களை கொடுங்க. ஆனா ஜனங்கள்கிட்ட எதுவுமே கேட்காம, மாநில அரசு கிட்ட சரியான தகவல் கொடுக்காம ஒன்றிய அரசு இதே மாதிரி பண்ணும் பொழுது இது மக்கள் விரோத ஒரு திட்டமா தான் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா மதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல தூத்துக்குடியில நச்சு ஆலை ஸ்டெர்லைட் கிட்டத்தட்ட 28 வருஷம் போராடி அந்த நச்சு ஆலை ஸ்டெர்லைட்டை ஒழிச்சது மதிமுக தலைவர் வைகோவும் தான். அதே நேரத்தில் உங்க தஞ்சை வேளாண் மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோ கார்பன், ஷேல் கேஸ், மீத்தேன் திட்டங்களும் வராம இன்னைக்கு தடுத்து நிறுத்தினது பாத்தீங்கன்னா தலைவர் வைகோ தான். இதே மாதிரி என்ன பல்வேறு இடங்கள், நீங்க தேனி மாவட்டத்துல நியூட்ரினோ திட்டம், அதனால சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை இன்னைக்கு நீதிமன்ற மூலியம் நிப்பாட்டி வச்சிருக்க தலைவர் வைகோ. இங்க மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா, அந்த பகுதி மக்களுக்கு ஆபத்தா, முதல் குரல் தலைவர் வைகோவோட குரல், மதிமுகவோட குரலா இருந்திருக்கு. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் அதே மாதிரிதான். மதிமுக கண்டிப்பா இங்க இருக்கிற பகுதி மக்கள், மீனவர்களுக்கு சார்ந்து இவங்களுக்கு எந்தவித பாதிப்பு வராத மாதிரி கடைசி வரைக்கும் உறுதுணையா இருக்கும். இந்தியா கூட்டணியுடைய எதிர்காலம் இது நீங்க ஐயா சிதம்பரம் கிட்ட தான் நீங்க கேட்கணும். அந்த காங்கிரஸ் தலைமை கிட்ட தான் கேட்கணும். நீங்க அது எங்கிட்ட கேட்க கூட. எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, மதிமுக பொறுத்த வரைக்கும் அன்பு சகோதரர் ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் வலுவா இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா போன தேர்தலில் நாங்க தோத்துனாங்க. ஆனா நீங்க அந்த கூட்டணி வலுவாதற்கு அடுத்த தேர்தல் வரப்போகுது. நீங்க அடுத்து நீங்க 4 வருஷத்துக்கு தேர்தல் வரதா போகுது. கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல மக்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில இது ஒரு எழுச்சி பெற்று கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுதுன்னு சொல்லுவோம். அவர் ஐயா சிதம்பரமுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் அதை அந்த காங்கிரஸ் இயக்க தலைமை நீங்கிட்டு தான் நீங்க கேட்கணும். நடிகர் விஜய் பாஜக கூட்டணியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழிசை சகோதரராஜன் பாஜக கூட்டணிக்கு அவர் வருவாருங்கிற மாதிரியான. ஆனா சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கிறார். பாஜகங்கிற ஒரு மதவாத இயக்கம், அந்த மதவாத இயக்கம் இருக்கிற எந்த கூட்டணியில் நாங்க சேர மாட்டோம்னு சகோதரர் விஜய் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா அதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்கிற நம்பிக்கை அவர் ரசிகர்கள் மாத்திரம் கிடையாது, தமிழக மக்கள் கிட்டே அந்த நம்பிக்கை இருக்கு. தேசிய ஊரக வேலை திட்டத்துல குஜராத்ல ஒரு அமைச்சருடைய மகனை 75 கோடி ஊழல் பண்ணி கைதாகிறது. அது எனக்கு நீங்க சொன்னதான் செய்தி. நீங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும், பல்வேறு சில ஒன்றிய அரசு திட்டங்கள்ல முறைகேடுகள் நடக்கதான் செய்து, நடக்காதுன்னு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டு இங்க பொறுத்த வரைக்கும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாஜக. ஆனா அவங்க ஆள்கின்ற மாநிலங்கள்ல பல்வேறு நீங்க சொல்ற மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடிகள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு, தவறுகள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அது பத்தியான ஒரு பதிலோ ஒரு இதோ அவங்க கேட்கறது கிடையாது. இங்க அண்ணன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, ஒரு நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக அண்ணன் எடப்பாடி சொல்றாரு. அவருடைய ஒரு கட்சியோட தலைவரை அவர் சொல்றதுக்கு உண்டான உரிமை இருக்கு. அதையான முடிவெடுப்பது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களை தவிர எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்ல முடியாது. நன்றி.